அதையும் சீட்டு திருட வந்தானுங்கன்னா போலீஸுக்கு பிடிச்சு கொடுத்துருவோம். பாப்பா எங்க போற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்காக? எல்லாரும் துரத்தி வராங்க. எதுக்காக உன்னை துரத்தி வர்றாங்க? நான் சொல்ல மாட்டேன். சரி சரி, காசை கொடுத்துட்டு டிக்கெட்டை வாங்கிக்க. சின்ன டிக்கெட் கடன் வந்து சொல்லிட்டா. ஹாய் குட்டி. லட்சுமி. கிருஷ்ணா. என் கண்ணு. பாப்பா. ஸ்டாப்பிங் கிடையாது, ஸ்டாப்பிங்ல தான் இறங்கணும். போய் உட்காருங்க. கண்டக்டர் சொல்லிட்டார்ல, போய் உட்காருங்கப்பா. போப்பா. பாப்பா. பாப்பா. தள்ளிமுட்டான். என்ன மாட்டீங்கயா நம்ம கிட்ட? சோமாரி, உனக்கு கொஞ்சமாவது அறிவிருந்தா கெட்ட குழந்தைய கோட்டை விட்டுனியா? ஆளுக்கு பாதி அபேஸ் பண்ணிருக்கலாமே. கிருஷ்ணா கிருஷ்ணா, இது கூடாது. அன்பர்களே, நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் ஒரே பாதையில் பாடுபட்டால் குழந்தையிடம் உள்ள பரிசு சீட்டு நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைத்தால் நாம் அறுவரும் பகிர்ந்து கொள்ளலாம். என்ன சொல்லுகின்றீர்? சொல்றதுக்கு என்ன இருக்கு சாமி? எப்படியோ எனக்கு ஒரு பங்கு கிடைச்சா போதும். சாமியார, நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன்பா. சாமியார, நம்மளே லிஸ்ட்ல சேர்த்து மாக்கனே. என்னவோ சாமி, எங்களுக்கு கணக்கு தெரியாது, நீ தான் நியாயமா பிரிச்சு கொடுக்கணும். சொல்லிட்டேன். ஆமா குருவை, ஏமாத்திராது மாக்கணும். கிருஷ்ணா கிருஷ்ணா, அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாதப்பா இந்த கட்டை. கிருஷ்ணனை நினைத்து லட்சத்தை ஒற்றுமையுடன் பங்கு போட்டுக் கொள்வோம் என்று சத்தியம் பண்ணுங்க. பாருங்க, குழந்தை தேடும்.
மாமா, இந்த போலீஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? ஏம்மா நீ யாரு? என் பேர் லட்சுமி, அம்மா பேர் கல்யாணி. லாட்டரியில 1,00,000 ரூபாய் வந்திருக்கு. எல்லாரும் படிக்க வராங்க. அப்படியா? யாருமா அவங்க? என்கிட்ட சொல்லு, நான் கூட ஒரு போலீஸ்காரன் தான். ஏம்மா அந்த சீட்டை எங்கம்மா வச்சிருக்கிற? வேண்டாம் வேண்டாம், நீயே வச்சுக்க. மாமா மாமா, இந்த ஆட்கள் சீட்டு படிக்க வராரு. ஓ, இன்ஸ்பெக்டர் ஜேம்ஸ். என்ன சொல்றாளே? ஆமா சார், மவுண்ட் ரோடு வழியா வந்துட்டு இருந்தேன். அப்ப இந்த குழந்தையை சந்திச்சேன். இவங்கிட்ட இருக்க சீட்டை பறிக்கிறதுக்கு பலவே முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து இவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனா அவங்கள ஏமாத்திட்டு எனக்கு டெலிக்கு கொடுத்துட்டு இங்க ஓடி வந்துட்டேன். ஏம்மா அப்படியா? ஆமா, அந்த சீட்டு காட்டிதானே அப்பா அம்மா வாங்கணும். அப்பா அம்மா வாங்குறதா? ஆமா, கண்ணியமாவும் சொன்னாரு. கெட்டிக்கார பொண்ணு. ஆமா, உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? மദ്രാസ് தான் இருக்காங்க. அது சரிம்மா, உங்க அம்மா அப்பா யாரும் நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்ஸ்பெக்டர், குழந்தை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப சிரமத்தை வைக்காம எல்லா ஆதாரத்தோடும் தான் வந்துட்டாங்க. இந்த போட்டோ இதை வச்சுட்டு இந்த குழந்தையினுடைய தாய் தகப்பனாரை கண்டுபிடிச்சு லாட்டரியில் விழுந்த பணத்தை குழந்தை அவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியது நம்ம டிபார்ட்மெண்ட் பொறுப்பு. அதுவரை குழந்தை உங்க பொறுப்பு இருக்கட்டும். எஸ் பாப்பா, அந்த மாமா கூட போகுமா? மாட்டேன். ஏம்மா? அவரு பெரிய பத்திரிக்காரு. இன்ஸ்பெக்டர், அதெல்லாம் ஒண்ணுமில்லை சார். இன்னும் அந்த பழக்கம் உங்களை விட்டு போகலையா? முதல்ல தூக்கி எறிங்க. வெரி குட், வெரி குட். அவங்கிட்ட அடக்க குடிச்சானா குடும்பாச்சே. சண்டை போட விட்டு வேலைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு எதுக்கியா வீச? என்னடா சொன்ன? என்ன வீடா குஸ்தி பள்ளிக்கூடமா? ஏன் இங்க வந்து சண்டை போடுறீங்க? நீங்களா யாரு? சொல்றதுல இருக்கிற ஒத்துமை உங்க நடத்தையில காணுமே. ஆமா, எங்க இப்படி எல்லாரும் கூட்டமா வந்திருக்கீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? பேப்பர்ல பார்த்தோம், புறப்பட்டு வந்துட்டோம். நாங்க எல்லாரும் ஏதாவது நல்லது கெட்டது நடந்தா தான் ஒண்ணு சேருவோம். நீங்க யாரம்மா? என் பேரு ஆண்டாளம்மா. குழந்தைக்கு இருக்கிற ஒரே ஒரு பாட்டி. நான் தான் இவர் பொண்டாட்டி. குழந்தைக்கு தாத்தா. நான் தான் இந்த குழந்தையோட மாமி. இவ என் பொண்டாட்டி. நான் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியன். 11 குழந்தைக்கு தகப்பேன். பேரு தர்மர். ரொம்ப வறட்சி. இதுக்கு மேல நான் சொல்ல மாட்டேன். நான் தான் வட்டிக்கடை வடிவேறு. அந்த குழந்தைக்கு சின்ன மாமன். பணத்தோட அருமை தெரிஞ்சவன். இப்ப தெரிஞ்சிருப்பீங்க அந்த குழந்தை எங்க இருந்தா நல்லதுன்னு. குழந்தைய உரியவங்க கிட்ட ஒப்படைக்க வேண்டியதான் என்னுடைய கடமை. லட்சுமி யார்கிட்ட இருக்குன்னு சொல்லுதோ அவங்க கிட்ட தாராளமா இருக்கலாம். பொண்ணா பிறந்தையனே, உன்னை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டனே. பின்னாடி போங்க. லட்சுமி, இவங்களை எல்லாம் யாருன்னு தெரியுதாமா? ஓ, தெரியுமாமா? என் கண்ணு ராஜாத்தி. அன்னைக்கு நீ தானே அடிச்ச. லட்சுமி, அன்னைக்கு நீ தானே போடு சொன்ன. பாப்பா, நீ தானே பேய், நான் என் திட்டுனேன். குழந்தை சொல்றத நம்பாதீங்க. அதுக்கு என்னங்க தெரியும்? ஏதோ இத்தனை நாளா குழந்தைய ஆதரிச்சு வச்சிருந்தீங்க, அதுக்கு ஒரு 5-10 எடுத்துங்க. மிச்சத்தை எங்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆளுக்கு கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கிட்டு ஊர் பக்கம் போய் சேர்ந்துருவோம். என்னடா? ஆமண்ண. அனாதையா இந்த குழந்தை வந்தப்போ அடிச்சு விரட்டுன நீங்க, இப்ப பணம் வந்திருக்கு தெரிஞ்சதும் நான்தா மாமா, நான்தா தாத்தா, நான்தா பாட்டின்னு சொந்தம் கொண்டாட வந்திருக்கீங்க. நீங்க சொந்தக்காரங்க. என்ன சார் அனாவசியமா பேசுறீங்க? எங்க குழந்தைய எங்க கிட்ட கொடுங்கன்னா கொடுக்க வேண்டியதானே உங்க டியூட்டி. எங்களுக்கு சட்டம் தெரியும் சார். 37-13 என்னுடைய துப்பாக்கியில தோட்டார பெட்டு வா.
இதுக்கு எதுக்கு துப்பாக்கி தோட்டாவல்லாம் அவன் என்னமோ தெரியாம பேசிட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் கண்ணை மூடி 1, 2, 3ன்னு சொல்வேன். கண்ணை திறந்து பார்க்கும்போது இங்க ஒருத்தர் இருக்கக்கூடாது. சொல்லுங்க. 1, 2, 3.